பிரைஸ் தி லார்ட். மார்க் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்நாட்களில் திரளான ஜனங்கள் கூடியிருக்கையிலே அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்து 3 நாள் சாப்பிடாமல் ஒன்றும் இருக்கிறார்கள். அந்நாட்களில் பார்த்தீங்கன்னா இயேசுவோட பிரசங்கத்தை கேட்கறதுக்காக எல்லா கிராமங்கள்லேருந்து வந்து 3 நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்க. அப்படின்னா ஆண்டவர் அப்போ எந்த அளவுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பாருங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய கருத்துக்களையும் ஜனங்கள் மெய்மருந்து அந்த பிரசங்கத்தை கேட்டிருக்காங்க 3 நாள். இன்னைக்கு 1 மணி நேரம் ஆராய்தலை உட்காரனாலே மக்களுக்கு வலிக்குது. அதனால் இந்த பிரசங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2வது, இவர்கள் சிலர் தூரத்தில் வந்திருக்கார்கள், நான் இவர்களை பட்டினி அனுப்புவதற்கு எனக்கு மனதில் ஆண்டவர் சொல்றார். அதற்கு அவர்கள் சீஷர்கள், இந்த வனானத்திலே ஒருவன் எங்கிருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு திருப்தி அடை செய்வார்கள் அப்படின்னு கேட்கிறார். உடனே இயேசு சில உங்க இடத்துல என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. 7வது வசனம் பாருங்க. சில சிறு மீன்கள் அவரிடத்தில் இருந்தது, அவர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தங்கள் மீதியான துணுக்களை 7 கூடைகளை எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்கூடிய 4000 பேர் இருந்தார்கள். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார்கள் அப்படின்னார். இது எதை சொல்லுதுன்னா, இயேசுக்குள்ள வந்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல என்ன ஆகும்னா ஒரு ரட்சிப்பு உண்டாகும், பரிசுத்தம் உண்டாகும், நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை உண்டாகும். நம்ம இடத்துல என்ன இருக்கோ நம்மளுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும்போது தேவன் நம்மளை பரிசுத்தப்படுத்தி, தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் 1 2 இல்லை, எல்லாவற்றிலும் சகலத்திலும், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையிலேருந்து, வியாதியிலேருந்து, என்னென்ன காரியங்கள் இருக்கோ, என்னென்ன உங்களோட பலவீனங்கள் இருக்கோ, என்னென்ன சோதனைகள் இருக்கோ, ஒரு கோர்ட் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வயதானவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம், ஒரு வியாதி பிடிச்சி பல வருஷங்களாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்றார்? உன்கிட்ட என்ன இருக்குது, உன் இருதயத்தில் என்ன இருக்குது எனக்கு கொடுன்னு கேட்குறார். உன் இருதயத்தை கொடுன்னு தான் ஆண்டவர் கேட்குறார். பரிசுத்தத்தை கேட்குறார் உங்ககிட்ட. அதுதான் தேவன் விரும்புகிறார். அதனால் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுங்க தேவனுக்கு. தேவன் மீதியானவர்களை இங்கிறது ஆண்டவர் இதை ஆசீர்வதிச்சதுக்கு என்னன்னா, மீதியானவர்களை எடுக்கிறார். இந்த காரியத்தில் மீதியானவர்களை உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவற்றும் நீங்கள் செய்து முடித்து நலமானதை நீங்கள் பார்த்த போது சந்தோஷமும் சமாதானம், மீதியானவர்களை சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைபடி கத்திருந்த வன்னிக்கு உங்களுக்கு உதவி செய்யப்படுறார். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தான், இயேசுவே என் வாழ்க்கையில் வாருங்க, என் உள்ளத்தில் வாங்க, என்னை ரட்சிங்க, என் பாவத்தை மன்னிங்க, நான் இந்திலிருந்து உங்களை பின்பற்றுறேன், என்னை வழி நடத்துங்க, நீங்கள் என்னை சரியான பாதையில் கூட்டு போங்க. ஆண்டவர் யாரெல்லாம் விசுவாசிகளோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் நித்தியம் ஜீவன் உண்டு. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமமாய்க்குது. மனம் திரும்புங்கள். அங்கங்கே இயேசு இங்கே இருக்கிற அங்கே இருக்கன்னு சொல்லுவோம், நம்பாதீங்க. ஆமீன்.